KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL Ponsing. இந்த வீடியோவில் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுக்கும்போது எப்போல்லாம் நம்ம வந்து ISO இன்க்ரீஸ் பண்ணி ISO பூஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஃபோட்டோகிராஃபிலையும் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ISO அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரோல். இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக குறிப்பாக எக்ஸ்போஷர்னு வர நேரத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ISO. இந்த ISOவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதோ டிக்ரீஸ் பண்ணும்போதோ நம்மளுடைய படங்களில் வந்து எக்ஸ்போஷர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ISO அப்படிங்கிறது பேசிக்கலாக நம்மளுடைய இமேஜ் சென்சாருடைய சென்சிட்டிவ்னஸ் பார்த்திங்களா, அதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ இந்த ISOவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் வந்து லைட்டை வந்து உங்கள் சென்சார் ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணும் லைட்டு. ஸோ அப்போ வந்து படங்கள் வந்து உங்களுக்கு வந்து எளிதாக அதில் வந்து உங்களுக்கு பதிவாகும். ISOவோட வேல்யூவை நீங்கள் குறைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சென்சார் வந்து லைட்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஸ்பான்டேனியஸாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடையும் ஆப்பர்ச்சரையும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போஷருடைய ஒரு பிரின்சிபல் ஆக்சுவலாக. பட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ISOவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய அந்த படமோ இல்லை வீடியோவோ ஒரு லோ லைட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் வந்து கட்டாயமாக வந்து நம்ம ISOவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கும். 100லேருந்து ஒரு 200 இல்லை 400 இல்லை 800. இன்னும் சில சமயத்தில் லைட்டினுடைய அளவு வந்து இண்டோரில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 1600 ஆர் 3200 அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ISOட நம்பர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ குறிப்பாக வந்து லோ லைட் கண்டிஷன்ஸ், லோ லைட் அப்படிங்கும்போது எங்கெல்லாம் லோ லைட் இருக்குது உங்களுக்கு ஒரு டைரெக்டாக லைட் படாத ஒரு இன்டீரியர் போர்ஷனில் இன்டோரில் வந்து உங்களுக்கு லோ லைட் இருக்கும். இது தவிர வந்து நம்ம நைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணோம்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு லோ லைட் இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மியூசியம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல லோ லைட் உங்களுக்கு இருக்கும். ஒரு அக்வேரியம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லோ லைட் இருக்கும் சில. இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட உங்களுக்கு லோ லைட் இருக்கும் சில. ஒரு சில சமயத்தில் வந்து இன்டீரியர் ஷாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆஃபீஸஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸு, காலேஜஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் கூட உங்களுக்கு லைட்டுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சில. ஸோ இப்படி பல சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டினுடைய இன்டென்சிட்டி உங்களுக்கு குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பாக இண்டோரில் நீங்கள் வந்து ஒரு கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த நேரத்தில் நம்ம ISO இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால் ஃப்ளாஷ் பயன்படுத்த முடியாது பார்த்தீங்களா. அதனால் பல சுச்சுவேஷன்ஸில் ஆக்சுவலாக இண்டோர் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு கேண்டிடாக எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை உங்கள்கிட்ட வந்து ட்ரைபாட் இல்லை, கேமரா ஸ்டாண்ட் இல்லை, ஸோ கேமரா ஸ்டாண்டை பயன்படுத்தி ஷட்டர் ஸ்பீடை குறைச்சி உங்களால் வந்து பயன்படுத்த முடியாதுங்க அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்ம கட்டாயமாக வந்து ISO இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதையும் தாண்டி சில சமயங்களில் வந்து நம்மளுடைய படங்களில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதிகமாக வேணும் அப்படின்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் ஷார்ப்னஸ் இந்த ஃபோட்டோஸில் நிறைய இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபோக்கஸ் பண்ண இடத்துக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படிங்கிறது தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா, அதாவது படத்தில் வந்து எல்லாமே ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ISOவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் பிக்சர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதிகமாக தேவைப்படும் ஆக்சுவலாக. இல்லை வந்து ஒரு பெரிய லார்ஜ் குரூப் ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதிகமாக தேவைப்படும். இன்டீரியர் ஷாட்ஸுக்கு நிச்சயமாக தேவைப்படும். ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சமயத்தில் உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதிகமாக தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் எல்லாமே ஷார்ப்பாக வரும்னு நினைக்கிறீங்களோ அப்போது நம்ம வந்து ISOவை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து அப்பர்ச்சரை வந்து இங்கே கட் பண்ணி அப்படின்னா F11, F16 அப்படின்னு உங்களால் என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். மூணாவது சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து மூவிங்காக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆக்ஷன் ஷாட் அதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷனை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட சில சமயத்தில் நம்ம ISOவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஆக்ஷனை எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம், ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் ஆக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன, 1/125 இருந்தீங்க அப்படின்னா 1/500, 1/1000, 1/2000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் வந்து ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், அந்த சீனில் ஏதாவது ஒரு மூவிங் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட் மூவ்மெண்ட் இருந்தாலோ இல்லை ஒரு கேமராவோட மூவ்மெண்ட் இருந்தாலோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கிளியராக ஷார்ப்பாக கேமரா ஷேக் இல்லாமல் ஒரு படம் வரணும்
அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வந்து நம்மளுடைய ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாங் லென்ஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது சில சமயத்தில் நீங்கள் கட்டாயமாக வந்து ஐஎஸ்ஓவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஏன்னா லாங் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா ஷேக் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் இல்லையா? ஸோ மேக்னிஃபிகேஷன் லென்ஸில் அதிகமாக இருக்கும்போது என்ன உங்களுக்கு கொஞ்சோண்டு லென்ஸ் அப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இமேஜில் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, என்ன ஃபோக்கல் லென்த் லென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதனுடைய ஃபோக்கல் லென்த்தினுடைய ரெசிப்ரோக்கில் விட அதிகமான ஒரு ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஷேக் வந்து வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தம்ப் ரூல் இல்லையா? சில சமயத்தில் நமக்கு அது முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து ரொம்ப குறைவான ஒரு ஷட்டர் ஸ்பீடுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும், அதை காம்பன்சேட் பண்ணுறது என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்திலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேமரா ஷேக் அவாய்ட் பண்ணணும், ஒரு ஆக்ஷனை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக ஐஎஸ்ஓவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு சரியாக வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஐஎஸ்ஓ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம மேற் சொன்ன காரணத்தினால ஒரு 4 காரணம் உங்களுக்கு சொன்னேன், 4 சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 4 சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஐஎஸ்ஓ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா நம்ம படத்தில் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் வரும், வாட் இஸ் த சைடு எஃபெக்ட் ஆக்சுவலாக அப்படின்ட்டு. என்ன சைடு எஃபெக்ட் ஆக்சுவலாக ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது படத்தில் வந்து டிஜிட்டல் நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படப்புள்ளிகள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நாய்ஸ் அப்படிங்கிறது நார்மலாகவே டெக்னிக்கலாக வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, பெரிய ஒரு சேலஞ்ச் இப்படி தான் நான் சொல்லுவேன். உங்கள் படங்களை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்கு இல்லை அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த படங்களில் வந்து நாய்ஸ் லெவல் குறைவாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. பட் நமக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஐஎஸ்ஓவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி படம் எடுத்துடுறோம் இல்லையா? அப்போ அந்த நாய்ஸை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ படங்களில் வந்து நம்ம நாய்ஸ் லெவலில் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படின்னா ஒரு சில ப்ரீகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம படங்களில் வந்து எக்ஸ்போஷர் கரெக்டாக நம்ம பண்ணணும். படத்தை வந்து நம்ம ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ படத்தை வந்து ஓவர் எக்ஸ்போஷர் அண்டர் எக்ஸ்போஷர் பண்ணுறீங்க, இல்லை படத்தை ரேண்டமாக எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் வந்து அந்த எக்ஸ்போஷரை சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்போஷரை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய படங்களில் வந்து கட்டாயமாக வந்து கேமராவில் ஷூட் பண்ணக்கூடிய நாய்ஸை தாண்டி ஒரு புதுசாக ஒரு நாய்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு இல்லையா? எக்ஸ்போஷர் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கரெக்டான ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, கூடுமான வரையில் என்ன பண்ணுங்கள், ஜேபிஜியில் ஷூட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ராவில் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ராவில் ஷூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் நீங்கள் ரா ஃபைலை எடுத்துகிட்டு போய் இங்கே நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஜேபிஜி ஃபைலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நாய்ஸ் வரக்கூட சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் யோசிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து படத்தில் நாய்ஸ் வரும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் ஜேபிஜியில் எடுத்துருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அந்த ஒரு சில படங்களாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ராவில் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ரா ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் மேபி அது வந்து அடோபுடைய கேமரா ராவாக இருக்கலாம், இல்லை லைட் ரூமாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேமராவுடைய ஒரு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதில் போய் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் நம்ம வந்து அதில் நம்ம பண்ணிக்கலாம். கேமராவில் வந்து நாய்ஸினுடைய லெவல் அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. எப்படி சப்ஜெக்டான விஷயம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான கேமராவை பயன்படுத்துகிறீங்க, அது ஃபுல் ஃப்ரேம் கேமராவா இல்லை கிராப் சென்சார் கேமராவா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு நாய்ஸினுடைய லெவல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் இதுக்கு ஜென்ரிக்காக நம்ம சொல்லிட முடியாது. இப்போ 400 ISO வச்சிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஃபுல் ஃப்ரேமில் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிராப் சென்சாரில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு மாடலில் ஒரு சேம் பிராண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாடலில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா சென்சாரினுடைய கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி ப்ராசஸிங்கை பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் ஷாட்ஸ் எடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னோடய கேமராவில் 400க்கு மேலே போனால் நாய்ஸ் நிறையா வருது, ISO 400க்கு மேலே போனால் நாய்ஸ் வருது, இல்லை 800 வரைக்கும் கூட நாய்ஸ் வரல, இல்லை 1600 கூட நாய்ஸ் வரல எனக்கு. ஓகே, அது வந்து நம்ம தான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்ன மாடல் கேமரா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ ஒரே சுச்சுவேஷனில் என்ன பண்ணி பாருங்கள், ஒரே சீனை ஒரு லோ லைட் சீனை என்ன பண்ணிக்கோங்க எடுக்கிறதா முடிவு பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ணிக்கோங்க, 400 ஆரம்பிங்களேன், 400 ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதுக்கப்புறம் 800 ஒன்று எடுத்து பாருங்கள், அப்புறம் 1600 எடுத்து பாருங்கள். அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், ISO இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 படத்தை எடுத்து பார்த்துட்டு 5-6 படத்தை என்ன பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ISO இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த லெவலில் நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக வருது
அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய நாய்ஸ் கண்ட்ரோலை நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாமா இல்லையா? நீங்கள் இமேஜ் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் 2 இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கலர் நாய்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் பிளாக் அண்ட் ஒயிட் நாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து டிஸ்டர்பிங்காக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து எல்லாமே கிரே டோனில் போயிடுறதுனால இந்த நாய்ஸ் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ஆக்சுவலாக. பட் கலர் நாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்க, கலர் நாய்ஸ் ஸ்லைடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடரை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த இமேஜில் என்ன மாதிரியான கலருடைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, ஓகே, அந்த படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை அப்படி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் டோனாக இருக்கா, இல்லை வந்து அதில் வந்து கலர்ஸ் வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஸ்லைடரை, ஓகே, ஜென்ரலாக நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஸ்லைடர் ஒரு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸுக்குன்னு தனியாக இன்னொரு ஸ்லைடர் இருக்கும். அது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பக்காவாக நீங்கள் அதை பிளான் பண்ணி அதை நீங்கள் மூவ் பண்ணி இந்த ப்ரிவ்யூ பார்த்து அதை நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த படம் வந்து உண்மையில் வந்து உங்களுக்கு சூப்பராக வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஓ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி படம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அப்படி ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது வரக்கூடிய நாய்ஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டெய்ல் பீஸ் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் சொன்னேன் ஆக்சுவலாக. பட் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, என்ன கேட்டிங்கன்னா, எல்லா சமயத்துலையுமே இந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சில சமயத்தில் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நாய்ஸ் வந்து எப்பவுமே பேட் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஒரு ஏன்ஷியண்ட்டான ஒரு டெம்பிள் எடுக்கிறீங்க நீங்கள், இல்லை ஒரு பழைய காலத்து ஒரு விஷயத்த, பீரியடான ஒரு விஷயத்தை உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு கான்செப்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணி, இல்லை ஒரு செப்பியா டோனில் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதில் கொஞ்சோண்டு நாய்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ நாய்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபில்மோட ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு, அந்த ஓல்டு ஃபீல் கொஞ்சம் உங்களுக்கு வரும். அந்த படம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கூட இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம், ரைட்? இந்த நாய்ஸ் பற்றி நான் தனியாக வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். KLR இந்த ஃபோட்டோ குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் சம்மந்தமாக 2 வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்கும் இப்போ கிராப் சென்சார் கேமராவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றிலாம் நான் பேசும்போது அங்கேயும் இந்த நாய்ஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ யாரோ இது வரைக்கும் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்ம KLR இந்த ஃபோட்டோ குரூப் யூடியூப் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR இந்த ஃபோட்டோ யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர்.